ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாரஸ்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம்மேடாக கேம் புக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 3-in-1 கேம் புக். இதை நம்ம ஹாலிடே டைமில் போர் அடிக்கும்போது ரெடி பண்ணி விளையாண்டோன்னா டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதுக்கு நான் 2 சார்ட் பேப்பரை இந்த மாதிரி மடக்கி ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா நமக்கு ஒரு புக்கு மாதிரி கிடச்சிரும். கேம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு புக் மேக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேம் மேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு கலர் பேப்பரில் 15x15 மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு பாக்ஸ் வரைஞ்சி அதுக்குள்ளே 9 ஸ்கொயர்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது டிக்டாக்டோன்ற கேம், அதாவது நம்ம எக்ஸ்டோன்னு ஒரு கேம் விளையாடுவோம்ல, அதுதான் இது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த லைனுக்கு மேலேயே நான் ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன், அப்போ தான் இன்னும் டார்க்காக இருக்கும். நெக்ஸ்ட் நான் கலர் பேப்பரில் 5x5O கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் 2 டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த டிக்டாக்டோ பாக்ஸை நம்ம இந்த புக்கோட ஃபஸ்ட்டு பேஜ் ரைட் சைடில் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த எக்ஸ் அண்ட் ஓ காயின்ஸை இந்த லெஃப்ட் சைட்லேயே ஒரு பாக்கெட் மாதிரி மேக் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம். பாக்கெட் செய்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். இப்போது இதோட 2 சைடையும் நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடித்ததுக்கப்புறம் கீழேயும் மடிச்சுக்கோங்க. மடித்ததெல்லாம் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இந்த லெஃப்ட் சைடில் ஒட்டிட்டோன்னா நமக்கு ஒரு பாக்கெட் ரெடி ஆகிடும். இதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எக்ஸோ காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கேம் ரெடி ஆகிடுச்சு. நான் மேலே டிக்டாக்டோன்னு எழுதிட்டேன். இப்போ வாங்க இதை விளையாண்டு பார்க்கலாம். இது 2 பிளேயர் விளையாடுற கேமு. ஸோ இந்த காயின்ஸ்லாம் வெளில எடுத்ததுக்கப்புறம் ஒருத்தவங்க எக்ஸோ ஒருத்தவங்க ஓ சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாம். இது நான் மட்டுமே தான் விளையாண்டு காமிச்சிருக்கேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடலாம். ஃபஸ்ட்டு பிளேயர் எக்ஸ் வச்சாங்கன்னா அடுத்து நான் ஓ வைக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு விளையாடணும். இப்போ அவங்க கடைசியாக எக்ஸ் வச்சு ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கலைச்சிட்டு நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க செகண்ட் கேம் செஞ்சிடலாம். செகண்ட் கேம் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி 3 கலர் கிராஃப்ட் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ அந்த புக்கில் ஒட்டிடலாம். அதே மாதிரி செகண்ட் பேஜில் ரைட் சைடு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி அந்த 3 பேப்பரையும் அடுத்தடுத்து ஒட்டிக்கணும். நான் ரெட், ஆரஞ்சு அண்ட் பர்பிள் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பேப்பரை ஒட்டினதுக்கப்புறம் மார்க்கர் யூஸ் பண்ணி லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டெப்பாக எடுத்தப்போம், ஸோ நமக்கு லைன்ஸ் தேவை. நெக்ஸ்ட் நமக்கு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் தேவை. நான் 3 கார்ட்டூனோட கேரக்டர்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஷின்சான், இமாரி, டோரா புஜ்ஜி, டோரேமான், நொபிட்டா, அந்த மாதிரி 3 செட்டாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 கார்ட்டூனோட ஒரு கேரக்டர்ஸை மட்டும் நம்ம இந்த மாதிரி மேலே ஒட்டிக்கணும். மீதி 3 பேர் நம்ம கீழே வச்சு விளையாடணும். இதை எப்படி விளையாடணும்னு நான் மேக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம மேலே இருக்கிறத மட்டும் ஒட்டிக்கலாம். இந்த 3 கார்ட்டூன் கேரக்டர்ஸ் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 3த்தையுமே ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம டைஸ் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கீழே வைக்கிறோம்ல 3 கேரக்டர், அதை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 2 ஈமாவாரி, 2 புஜ்ஜி, 2 நோபிட்டா, அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நமக்கு டைஸ் மேக் பண்ண வேணும். டைஸ் மேக் பண்ணுறதுக்கு சார்ட்டில் நான் 6 பாக்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே 6x6 சென்டிமீட்டர்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, இதே மாதிரி தான் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைன் இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே மடிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி அதை நல்லா மடித்து விட்டுக்கோங்க. லைன்ஸுக்கெலாம் நம்ம கரெக்டாக மடித்ததுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கேப் இருந்ததில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு வரைஞ்சிருக்கேன்ல, அதிலலாம் க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஒட்டிடலாம். இப்போ இந்த 2 ஸ்கொயரையும் ஆப்போசிட்டாக வச்சு மேலே ஒரு ஸ்கொயர் கொண்டாந்து நம்ம இதை இங்கே ஒட்டிக்கணும். அப்புறம் இன்னும் 2 சைடில் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா நமக்கு டைஸ் ரெடி ஆகிடும். க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டதுக்கப்புறம் நான் சைடில் டேப் ஒட்டிக்கிட்டேன், இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க. இப்போ நம்மளோட டைஸ் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 3 கேரக்டர்ஸையும் எக்ஸ்ட்ரா 2 கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் இந்த டைஸில் ஒட்டிக்கணும். எப்படி ஒட்டணும்னா ஆப்போசிட்டாக ஒட்டணும். இப்போ நான் ஒரு ஹீமாவாரி இந்த இடத்துல ஒட்டுறேன்னா, அப்படியே இதுக்கு ஆப்போசிட் சைடில் நான் இன்னொன்று ஒரு ஹீமாவாரியை ஒட்டணும். இதே மாதிரி எல்லா கேரக்டர்ஸையும் நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன்.
இப்போ நம்மளோட டைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட கார்ட்டூன் கேரக்டர்ஸ்க்கு நான் ஒரு பாக்கெட் மேக் பண்ணி அதுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்மளோட கனெக்ட் த கேரக்டர்ஸ் கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலும் 3 கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சிடணும். இப்போ 3 பேர் இது வந்து விளையாடணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஹீமாவரினா இன்னொருத்தவங்க புஜ்ஜி, இன்னொருத்தவங்க நோபிட்டா எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து டைஸ் வந்து உருட்டுறேன். எனக்கு கரெக்டாக வந்து ஹீமாவரி விழுந்திருக்கு. அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்டெப் வந்து நவுத்தணும். இப்போ வந்து செகண்ட் ஆள் உருட்டுறாங்க, அவங்களுக்கு புஜ்ஜி விழாமல் நோபிட்டா விழுந்திருக்கு. ஸோ அவங்க நகர்த்தக்கூடாது. இப்போ 3ஆவது பேர் விளையாடும்போது அவங்களுக்கு கரெக்டாக நோபிட்டா விழுந்திருக்கு. ஸோ அவங்க ஒரு ஸ்டெப் நவுத்தலாம். இதே மாதிரி நம்ம விளையாண்டுக்கிட்டே இருக்கணும். யார் ஃபஸ்ட்டு அந்த கார்ட்டூன் கேரக்டரை ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ நம்மளோட செகண்ட் கேமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க தேர்ட் கேம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தேர்ட் கேம் நம்ம பசில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெல்லிசான அட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் வந்து டோரேமான் வரைஞ்சி சில கேஜெட்ஸும் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து அதே டிக்டாக்டோ பாக்ஸோட சைஸ் தான், 15x15. அப்புறம் உள்ளுக்குள்ளே 9 ஸ்கொயர்ஸ். இதுக்கு வந்து பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்து கலர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். டடா, நம்மளோட டோரேமானுக்கு நான் வந்து பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துட்டு கலரிங் பண்ணியே எடுத்துட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம்ல 9 ஸ்கொயர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பசில் பீசஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேம் புக்கோட 3rd பேஜ் ரைட் சைடில் நான் வந்து டோரேமான் பசில்னு எழுதி இங்கே ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே அதே மாதிரி பாக்கெட் ரெடி பண்ணிட்டேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பசில் பீசஸ் எல்லாம் அழகாக இந்த பாக்கெட்டுக்குள்ளே நம்ம வச்சிட்டோன்னா நம்மளோட 3rd கேமும் ரெடி ஆகிடும். எப்போ நம்ம விளையாடுறோமோ அப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து விளையாண்டுக்கலாம். இப்போ நான் இந்த பசில் பீசஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் யார் கூட விளையாடுறீங்களோ அவங்க கூட டைமிங் வச்சு விளையாடுங்க. அப்போ தான் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஃபுல்லாக அதை நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், நான் எல்லா பசில் பீசஸையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து அந்த பாக்கெட்டுக்குள்ளே நம்ம போட்டு வச்சிடலாம். 3 கேம்ஸையும் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் இந்த புக்கோட ஃப்ரண்ட்டில் எல்லோ கலர் சார்ட் ஒட்டி அதை சுற்றி டிசைனர் டேப் வந்து ஒட்டிக்க போகிறேன். அதை ஒட்டிட்டு நான் நடுவில் மை கேம் புக்னு எழுதிக்கிறேன். நான் டிசைனர் டேப் ஒட்டிட்டு நடுவில் மை கேம் புக்னு எழுதிட்டேன். அதை சுற்றி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியும் டெக்கரேட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க உள்ளே இருக்க கேம்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிக்டாக்டோ XOX கேம். செகண்ட் வந்து கனெக்ட் த கேரக்டர்ஸ் கேம். தேர்ட் வந்து டோரேமான் பசில். இந்த மாதிரி நான் நிறைய ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கேம் புக் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிராஃப்ட் ஐடியாவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.